எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனந்தமா இருக்கிறீங்க? தேவனை துதிக்க கரங்களை தட்டி உற்சாகமாக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே
கர்த்தருடைய நிழலுக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. உங்களை வலுவாமல் காத்தார் அல்லவா? தாயின் கருவில் உருவாக முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஓ, உள்ளங்கரங்களில் அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை பார்த்து இன்னும் சத்தமாக உற்சாகத்தோடு துதிங்க. Oh, we worship you, Jesus. We worship you, Father Lord. எங்களுக்காக ஆண்டவரே அன்பு கூர்ந்து சிலுவையிலே பலியானீரே. எங்கள் பாவங்களை மீட்க, சாபங்களை மீட்க, ஓ சிலுவையிலே சுமந்த ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே. உம்முடைய அளவில்லாத ரட்சிப்புக்காக நன்றி நன்றி அப்பா. ஓரா கந்தனலரமா ஷியாந்தரா அந்நிய பாஷையிலே தொடர்ந்து ஆவியிலே நிரம்பி துதிங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே இருக்கிறது. ஓரி கந்தனலரமா ஷியாந்தரலரமா ஷே. ஓ, எங்களை வலுவாமல் காப்பவரே, உள்ளங்கைகளில் வரைந்து வைத்தவரே நன்றி. ஓ ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவரே, ஓ உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஓ, உங்களை நன்றி செலுத்துகிறோம் ஜீசஸ். அது மாத்திரமல்லப்பா, யூத ராஜ சிங்கமாக, ராஜாதி ராஜாவாக மீண்டும் நீர் வரப்போகிறபடியால் நன்றி. ஓ மாரநாதா, மாரநாதா நீர் வாழ்க, சீக்கிரமாய் வருவீராக ஆண்டவரே. இப்படி வருகைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ, எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே, சிலுவையில் பலியானீரே ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. Oh hallelujah. Thank you Lord. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றமே.
வந்தவர் அல்லவா. என்னை தேடுதி பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்கிறேன். ஆராதனை. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நீர் பலியானீரே. எங்களுடைய பாவங்களை நீக்க, எங்களுடைய சாபங்களை நீக்க நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே. உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி 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 நன்றி. ஓ, நீ வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழ் அவர் உங்களை அமர பண்ணுவாராக. ஓ, தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல எங்களை ஆற்றி தேற்றி அணைத்தவரே. ஓ, எண்ணி முடியாத விஷயங்களை செய்பவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி ஸ்நேகத்தாளங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவரே. ஒன்றுமில்லாத ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை நீர் தூக்கி எடுத்தீரே. உம்முடைய வல்ல கரத்துக்காக உம்மை நன்றி செலுத்துகின்றோம். ஓ ராமா ராமா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது ஆண்டவரே கண்ணீரோடு உமக்கா நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. Thank you Jesus. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, உள்ளங்கரங்களை வரைந்தவரே, எங்களோடு கூட வருபவரே. Jesus. அவர் உங்களை ஒன்றுமில்லாத இருந்த இடத்தில் உங்களை அழைத்து வந்தவர் அல்லவா. அவர் நல்லவர் அல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை தடுமாற்றங்கள், எத்தனை தடைகள் வந்த வேளையிலும் அந்த தடையை மீறி வந்து இந்த இடத்தில் நிற்க இந்த சபையில் ஆராதிக்க கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி Thank you Jesus. Hallelujah. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் அநாதி ஸ்நேகத்தால் எங்களை இழுத்து கொண்டார். எங்கேயோ இருந்த எங்களை, கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தார் அல்லவா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர். ஓ நன்றி நன்றி. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீர். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு. கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பேன். ஓ, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பேன். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டீரே. உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக நன்றி. ஓ உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஓ உம்முடைய பிரசன்னம் இந்த சபையில் இருக்கிறபடியால் நன்றி. ஓ ஹalleluya. ஓ ரமஷியாந்தரலரமா. ஓ எங்கள் மத்தியில் உலாவும் பரிசுத்த ஆவியானவரே. ஏழு குத்துக விளக்கின் நடுவில் உலாவும் பரிசுத்த ஆவியானவர். ஓ எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் நன்றி. இங்கு 2 பேர் 3 பேர் கூடி வருவீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னவரே. எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் நன்றி. ஓ ரமஷியாந்தரலரமா. ஓ ஆவியானவர் இறங்கி வாரும். ஓ சுத்திகரிக்கிற ஆவியானவர் இறங்கி வருவீராக. மாம்சமான யாவர் மேலுமே நாமே ஊற்றுவேன் என்று சொன்னவரே. உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. ஓ ரமஷியாந்தரலரமா. ரிகமரலரமா ஷேரியா.
காலில் பணிந்து அபிஷேகம் ஆண்டவரே ஆண்டவரே அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் அப்படி எல்லாரும் ஜெபிப்போம். அந்நிய பாஷையில ஜெபிப்போம். ரோமா காத்தா ராபா லாமா ஷேதா ராபா லாபி கா ராபா பாபா வாங்க வாங்க ரோபோ ஷாபா ராபா லாமா காத்தா ராபா லாபா பாபா ரோமா காத்தா ராபா லாமா ஷேகே ரேபி லேபி அந்த ரக்கல் பாபா ராபா ரோமோ காத்தா ராபா எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில தேங்க்யூ ராபா ராபா லோமோ ஷேதா ராபா கோத்தோ ரோபே பே எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ராமா காத்தா ராபா லோமோ ஷேபே ரேபே காத்தா ராபா லோமே கா ராபா பாபா மாக்கா ராபா நல்ல ஒப்பு கொடுத்து சபையை ஒப்பு கொடுத்து ஆளுடைய ஊழியங்களை ஒப்பு கொடுத்து ராமா காத்தா ராபா லாமா ஷேகே ரேபே லேபே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கட்டுக்கள் உடையட்டு போராட்டங்கள் நிறுத்தப்படட்டு எல்லா விதமான பில்லி சூனிய கட்டுக்கள் மந்திரங்கள் அல்லேலூயா ரேக எரிச்சலின் ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் ஊழியத்துக்கு விரோதமாக சபை பிள்ளைகளுக்கு விரோதமாக பங்காளர்களுக்கு விரோதமாக எல்லா விதமான சகல கிரியைகளையும் பொல்லாத கிரியைகள் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. கடின் தொலைக்காட்சியை பார்த்து கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாவற்றையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. நசரேனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால முழங்கால் யாவும் மடங்கும் நாவு யாவும் அறிக்கை பண்ணும் என்று சொல்லி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினால அதிகாரத்தினால நசரேனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒவ்வொரு ஆவிகளையும் எதிரான ஆவிகள் எதிரான விரல் நீட்டுதல் குறை சொல்லுகள் அல்லேலூயா இல்லாததை சொல்லுகின்ற காரியங்கள் சகலவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறியடிக்கிறோம் ஐயா முறியடிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா ராமா காத்தா ராபா நல்ல ஜெபிங்க நல்ல ரோமோ கோ தோரோபோ லோமோ ஷேபே ரேபே கா ராபா பாபா
Makaraba lama sebo robo lomo sebo romo to roka raba baba ba. Makaraba lama sebe rebe leke rebe tarako roba. Makaraba lama karaba to robo sebe rebe ke rebe lo. Mako robo lomo sebe reme ko trobo la baba. Roma karanda raba nandri 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 roko robo nandri appa nandri appa nandri appa nandri appa. வாலிய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ரோம சேகே ரேவே லேபே ஷேரே வரபா வரபா ரபா லாமா ரோதோ ரோபோ லோபோ ஷேரா பாபா ரபா. நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா, நன்றி தாப்பனே, நன்றி தாப்பனே. நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்க. ஆமென். கர்த்தர் நல்ல துதி ஆராதனையில் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நல்ல ஆசீர்வாதமாக நடத்தினார். கர்த்தர் இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? ஆமென். பெரிய காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். காலை ஆராதனையில் பிரதர் ஸ்ரீ அவர்கள் வார்த்தையை கொடுத்தாங்க. மற்ற ஆராதனையில் பிரதர் சிம்சோன் ஆராதனையை வார்த்தையை கொடுத்தாங்க. 2 கரங்களை தட்டோமா? ஆமென். சார்சல் ஆராதனையில் உண்மையாக கர்த்தர் பேசினார், தொடப்பட்டேன். ஆமென். நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போல் சிம்சோனையும் கர்த்தர் நல்ல இடத்தை பயன்படுத்துகிறார். மேலும் மேலும் உங்களோட ஓட்டங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக மன மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் இன்னும் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சில ஊழியங்கள் டெலிவிஷனில் வருது, சில ஊழியங்கள் டெலிவிஷனில் வர்றே இல்லை. அப்படியால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வாலிய பிள்ளைங்கள் எல்லோரும் நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். நல்ல வெக்க தான் இருந்தாலும் ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையில் இந்த ஜீவனுடைய சபையில் இருக்கிற பிள்ளைங்க அருமையான பங்காளர்கள் எல்லோரும் நமக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய சந்தோஷமாக இருக்கணும். ஆமென். நல்ல வடிவாக நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருக்கணும். ஏன்? கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். விசுவாசம் என்று சொல்கிறது நம்மகிட்ட இருக்கிற காரியத்தை நாங்கள் மறுதளிக்கல. கவனமாக பார்க்கணும். விசுவாசம் என்று சொல்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை நாங்கள் மறுதளிக்கல. ஒரு வேளையில் வசனம் பைபிள் என்ன சொல்லுது? தரித்திரன் தான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவேணுமா. ஒரு வேளையில் சில வேளையில் பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் விசுவாசம் என்ன செய்யுது? அப்படியே அதை மாற்றுது. ஆமென். விசுவாசம் என்ன செய்யுது? அப்படியே அதை மாற்றுது. அப்போ நாங்கள் அந்த மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும். ஆனபடியால் தான் வசனம் சொல்லுது தரித்திரன் என்ன செய்யப்படுமாம்? தரித்திரன் என்ன சொல்ல வேணுமாம்? ஐஸ்வர்யவான் என்று சொல்ல வேணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. நீ மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்குறியா? பலவீனன் என்ன சொல்ல வேணுமாம்? என்ன சொல்ல வேணும்? பலவான் என்று சொல்ல வேணும். ஆமென். எனக்கு டாக்டர் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட்? கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், இன்னொன்று சேர்ந்து வரும். என்னண்டு? சுகர். ஆமென். ஆமென். 3 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. ஆமென். பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்ன மாதிரி இதுக்கு 3 சேர்ந்து தான் வரும். 3 இன்றைக்கும் என்ன ரிப்போர்ட்டில் இருக்குது. அதுவும் என்ன டெஸ்ட் பண்ணினவர் என்ற இந்த ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு உக்ரைனில் இருக்கிற ஜீவனுடைய சபையில் பொறுப்பாக இருக்கிற பாஸ்டர் அவர் தான் என்ன டெஸ்ட் பண்ணினது. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல அவர் தான் அங்கே என்ன டெஸ்ட் பண்ணார். பல தடவை டெஸ்ட் பண்ணார். பாஸ்டருக்கு இருக்காது இருக்கின்றது. எனக்கு இருந்தது. எனக்கு சோதிக்கலே கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், நமக்கே ரட்சிக்கப்பட்டு நம்ம இதால் ரட்சிக்கப்பட்ட ஒரு டாக்டர் அவருக்கு முன்னாடி நான் ஒரு வியாதிக்காரனாக நிற்கிறேன்னு சொல்லி எத்தனையோ வசனங்களை சொல்லி எத்தனையோ வார்த்தைகளை சொன்ன அந்த பிள்ளைக்கு இப்போ எனக்கு அவர் என்ன செய்கிறார்? மருந்து எழுதி தரார்.
எவ்வளவு சங்கடமாக இருக்கும். ஆனால் அப்போ ஆண்டவரை கொண்டு, ஆண்டவரே எனக்கு இது சரி வராது, நீர் ஜீவன் உள்ள தேவையான என்னை சாட்சியை காப்பாற்றுமான்னு ஜெபித்தேன். அண்டையில் ஒரு 3 நாள் 2 நாள் ஆண்டவர் சொன்னால் நீ உபவாசம் 2, இதுக்கப்புறம் அந்த 3 வியாதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்கு சொல்லாமலே போயிட்டுது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்று சொல்லுகிறது இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. நீங்கள் போய் சொல்கிறீங்க இல்லை, அது இருக்கட்டு, அது என்ன மாதிரி என்ன இருக்கட்டா. வசனம் சொல்லுகிறது பலவீன நீ என்ன சொல்ல வேணுமாம், பெலவான் என்று சொல்லு. ஆமென். தரித்திரன் என்ன சொல்ல வேணுமாம், ஐஸ்வர்யவான் என்று சொல்ல வேணும். இதுதான் பைபிள், கர்த்தர் நமக்கு சொல்றவர். ஆமென். ஆண்டவருடைய விசா இல்லாதவர் என்ன சொல்ல வேணும், நேஷனாலிட்டி என்று சொல்ல வேணும். ஆமென். விசா இல்லாதவர் என்ன சொல்ல வேணும், திருமணம் ஆகாதவர் என்ன சொல்ல வேணும், திருமணம் ஆகிட்டேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 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 திருமணம் ஆயிட்டேன், ஆகினாக்கள் நல்ல சந்தோஷம். ஆமென். அப்படி எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படி. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனபடியால் இந்த நாளும் இவ்வளவு வெக்க போராட்ட மத்தியிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக நடத்துகிறார். விசேஷமாக வாலிய பிள்ளைங்கெல்லாம் வாலிய பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்குறோம், வளர்ச்சியை பார்க்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஏரோநாட்டிக் இன்ஜினியர்மார், பெரிய பெரிய பைலட்டுகள், சாதாரணமான சர்ச் இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிட்டார். நான் என்னுடைய மகன், கடைசி மகனுக்கு, சின்ன மகனுக்கு அவருக்கு நான் சொன்னது, நான் சொல்கிறேன் நீ லண்டனில் ஒரு நாள் நீ பிரைம் மினிஸ்டராக வருவேன்ட்டு. நான் சத்தத்தை காண இல்லை. ஆமென். நீ லண்டனில் நீ என்ன செய்வ, நிச்சயமாக வருவான். அது நடக்கும். அது நடக்கவே நடக்கும். நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே, சொல்கிறது தான் கஷ்டம், கர்த்தர் செய்கிறது லேசான காரியம். உங்களோட பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. ஆமென். சாதாரண காரியம் இன்றைக்கு பாருங்க, அந்த நம்மட அந்த பிள்ளை எட்சிபா ஜெர்மனில் இருந்து வந்தவா, தமிழ் ஜெர்மன், நல்ல ஜெர்மன் சிட்டிசன், ஜெர்மன் ஆனால் ஒன்றுமே தெரியாது. பிரெஞ்சு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வந்து எங்களுக்கு என்ன தெரியும், வி தக்கோ மெர்சி, இதுதான் தெரியும். இந்த 3 வார்த்தை இல்லாட்டி நான் சில்லு பிளே அதுன்னு தெரியும். சாரி, இது தவிர வேறு வார்த்தை தெரியாது. இந்த பிள்ளை 1 வருஷம் கூட ஆச்சோ தெரியாது. இன்றைக்கு அவங்க ஃப்ரெஞ்சு படித்து கவர்மெண்ட்டில் மேரியில் நல்ல பொசிஷனில் வேலை செய்கிறாங்க. கரங்களை தட்டோம்மா. அந்த அவங்க நாங்கள் முதல் நாள் காண்டாக்டில் எனக்கு தெரிஞ்சிட்டது, இது சாதாரண ஆள் கிடையாது. இந்த பிள்ளை எப்படிப்பட்ட ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. அவளுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆவி இருக்குது, விசேஷித்த ஒரு காரியம் இருக்குது. இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பயங்கரம், இன்னும் உயரத்தில் அப்படியே மேலே மேலே போய்கொண்டே இருக்க வேண்டியான், எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு. ஆமென். வசனம் என்ன சொல்லுது, 2 பேரை என்னிடத்துல தான் நான் இந்த தேசத்தையே மேய்ஞ்சிடுவேன்னு சொல்லி. ஆமென். ஆனபடியால் நம்முடைய விசுவாசம் என்று சொல்கிறது, நாம் என்ன செய்ய வேணும், நம்முடைய தேவனிடத்தில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் வச்சுட்டு எங்களுடைய பிரச்சனையை அப்படியே தீமையை அப்படியே நன்மையாக மாற்றாது. ஆமென். ஆனபடிய பயப்படாதீங்க, பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி என்ன சாட்சியை சொல்லணும், என்னென்ன எனக்கு தான் தெரியும். தண்ணிக்குள்ள 15 நிமிஷம் ஆள் செத்துட்டு. டேவிட் லோகநாதன் பாஸ்டருடைய வைஃபுக்கு கர்த்தர் முதல் நாளே காட்டிட்டார். ஆள் முடிஞ்சுது, மடிச்சாச்சு, கதையே இல்லை. 15 நிமிஷத்துக்கு பிறகு 22 நிமிஷத்துக்கு பிறகு அந்த தண்ணிக்குள்ள ஒரு கையை பார்த்து பிடிச்சி தேடி வந்து இழுத்து கொண்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு எனக்கு திருப்பி உயிர் வருதுண்டா. எப்படியாப்பட்ட தேவன் நம்முடைய தேவன், யோசிச்சு பாருங்க பார்ப்போம். எப்படியாப்பட்ட தேவன், வார்த்தை எல்லாம் சரியான உண்மை. நான் காண்கின்ற உலகம் ஒரு நாளைக்கு என்ன செய்ய மாட்டோம், காண மாட்டோம். வேறு உலகம் நாவி மேலே போயிட்டுது, சுற்றி வர ஜனங்கள் எல்லாம் இருக்குது, மனுஷி இருக்கு, எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் நினைக்கிறேன்.
ஆனால் நொடி பொழுதுல இன்னொரு உலகத்துக்குள்ள போயாச்சு. என் உயிர் எங்கேயோ மேலே நிற்குது, என் ஆவி எங்கேயோ நிற்குது, அங்கேருந்து கீழே பார்க்குது. ஒரு துக்கம் இல்லை, சந்தோஷம், மகிழ்ச்சி, எந்த விதமான ஒரு 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 பெயின் இல்லை, விடுதலை, ஃப்ரீ, வேல்யூ ஃப்ரீ. நல்ல ஒரு ஒரு உலகத்துக்குள்ளே நிற்கிறேன். திடீரென்று பார்த்தா கையை கொண்டு போகிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆனபடினால நம்முடைய தேவர் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நமக்கு ஜீவன் உள்ள தேவன். ஆனபடினால நாம் எல்லாருமே கர்த்தருக்காக நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேணும். மேலே நின்று ஆவி, என்னுடைய ஆவி என் சரீரத்தை பார்க்குது. பார்க்கலையே என்னுடைய சரீரத்தை ஏதோ ஒரு 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 பொருள் மாதிரி பார்க்குது. ஆவிக்கு விருப்பம் இல்லை திருப்பி இந்த சரீரத்துக்குள்ள வந்து கஷ்டப்பட. ஆவிக்கு விருப்பம் இல்லை திருப்பி இந்த சரீரத்துக்குள்ள வந்து என்ன சரீரத்துக்குள்ள வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஏதோ ஒரு வேண்டப்படாத ஒரு பொருள், ஒரு 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 சரியில்லாத ஒரு ஒரு வித்தியாசமாக தான் இந்த ஆவி பார்க்குது. ஆவிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆவியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆமேன். ஆனபடியால் நான் கர்த்தர் கிருபையாய் நமக்கு இன்னும் தேவை. அவருக்கு ஊழியம், ரெண்டாவது ஊழியம், கர்த்தர் ஊழியத்தை நடத்துறது கர்த்தர். ஆனால் ஊழியத்துக்கு மாத்திரம் மண்டியில் குடும்பத்துக்கு, பிள்ளைங்களுக்கு, ஜனங்க ஏதோ தேவை நினைச்சு கிருபையா போ அனுப்பி விட்டுட்டார். ஆமேன். கிருபை. ஆனபடியால் மறுபடியும் நான் சொல்கிறேன், நமக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய லைஃபை குறித்து, நம்முடைய ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேணும். ஆமேன். கர்த்தர் நல்ல. இதுக்காக நாங்கள் கஷ்டப்படாதீங்க. இதுக்காக நாம் போய் நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் மேலே சாய்ஞ்சிருங்க, அவருடைய இருதயத்துக்குள்ளே இருங்க. அது போதும். வேற ஒன்றும் கர்த்தர் எங்களுக்கு சொல்லல. மண்ணை தூக்கு, அதை செய், இதை செய்யன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லல. சுகமாயிரு, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சி ஆயிரு. கர்த்தருக்குள்ள போதும் நீ சந்தோஷமாயிரு. மிச்சம் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ள வர. ஆமேன். ஆனபடினால இன்றைக்கு டிரான்ஸ்லேஷன் ஓடி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். சார், இந்த வேளையில் நாங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் சபா மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், Matthieu chapitre 21, 13. verset 13. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். ஆமேன். சிஸ்டர் வாசிங்க. கீதா சிஸ்டர் மறுக்கா சீக்கிரமா 2 வாய்ஸ்ல நல்லா இருக்கும். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று ஜெப வீடு எனப்படும் எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். ஆமேன். நம்முடைய வீடுகளுக்கு எல்லாம் ஒரு பெயர் இருக்கு. Notre maison, ils ont tous des noms. ஆமேன். நம்முடைய வீடுகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கு. Nos maisons tous un nom. ஆமேன். ஆனபடியே நம்முடைய வீட்டில் அந்த பேரை எழுதினாலே நம்முடைய வீட்டுக்கு பேர் நெடுந்தீவில் அண்டன் வாசாண்டு இருக்கு. Dans mon pays, ma maison s'appelait Antalmasal. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறீங்க. Chaque maison a un nom. சில வேளையில் அந்த பேருக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்காது. Des fois, le nom n'a rien à voir avec la maison. ஆனால் தேவனுடைய வீடு, நம்முடைய சரீரத்துக்கு, Mais dans le temple de Dieu, notre corps, கர்த்தர் ஒரு பேர் வச்சிருக்கிறார். Dieu a donné un nom. என்ன பேர் என்றால், Quel nom? ஜெப வீடு. La maison de la prière. என்ன வீடு? ஜெப வீடு. La maison de la prière. அப்ப இந்த ஜெப வீட்டை, Donc cette maison de la prière, அவருடைய விருப்பம் என்னவென்றால், qu'est-ce que c'est son souhait? இத கள்ளர் குகையாக மாற்ற கூடாது. Faut pas que ça se transforme en maison de voleurs. இது நாங்க ஒரு வேளையில நாம சர்ச்சுக்கு தான் இந்த கூடுதல நாங்க பாவிப்போம். On utilise ça pour l'église en général. நல்லது. C'est une bonne chose. ஆனால் சர்ச்சை காட்டிலும், Mais malgré l'église, இந்த கற்களினால கட்டப்பட்ட ஆலயத்தை கர்த்தர், அதாவது அதை காட்டிலும், que Dieu a construit cet établissement, கற்களினால கட்டப்பட்ட ஆலயத்தை காட்டிலும் இந்த சரீரத்துல dans ce corps, வாசம் பண்ணுகிற கர்த்தர், Dieu est dans ce corps.
இந்த சரீரத்துக்கு சரீரம் தேவனுடைய கைகளினாலே கட்டப்பட்டது. Notre corps a été conçu par les mains de Dieu. இந்த சர்ச் மனுஷனுடைய கைகளினாலே கட்டப்பட்டது. L'église a été conçue par les mains de l'homme. வசனம் சொல்லுது நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பின் நரம்புகளையும் எலும்புகளையும் பின்னி இளைச்சார் என்று சொல்லி. Le verset Dieu nous a tressés. ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இதை நம்முடைய சரீரத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். Dieu a conçu notre corps d'une façon extraordinaire. அப்ப நம்முடைய சரீரம், Donc notre corps, நம்முடைய ஆலயம், notre temple, தேவனுடைய இந்த ஜெப வீடு, la maison de la prière, இது ஒரு நாள் இது மகிமை உள்ள சரீரமாக மாறும். c'est un corps majestueux. இது ஒரு நாள் இது ஜீவனுள்ள கற்களினால கட்டப்பட்ட ஒரு மாளிகையாக C'est மாறும். un temple qui a été construit par quelque chose de vivant. ஆனபடினால தன்னுடைய சரீரத்தை யாருமே பகைக்கிறவன் இல்லை என்று வேதம் Il y சொல்லுகிறது. a une personne qui peut haïr son temple. ஆனபடியால நம்முடைய சரீரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் நீங்க கொடுக்குறீங்க. முக்கியமா லேடிஸ் நல்லா கொடுக்குறீங்க. Vous donnez de l'importance à vos corps. ஆமென். எவ்வளவு மின்னிக்கு கிளைக்கு எல்லாம் செய்ய நல்லது. On donne tous de l'importance à nos corps. ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறார். Dieu aime cela. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே நல்லா இருக்க வேணும். Nous devons tous être bien en tout அதுல moment. எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. Et il n'y a pas de changement sur cela. ஆமென். ஆலயத்துல போகிற நல்ல அலங்காரமான அது கர்த்தர் விரும்புகிற காரியம். Dieu aime qu'on rentre dans son temple beau. சமரண்டான சமருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்டைலா தான் நான் எல்லாரும் உடுத்தி வந்திருக்கீங்க. Même s'il fait chaud, on est tous beaux aujourd'hui. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Dieu va vous bénir. ஆமென். ஏன்னா வஸ்திரம் அது எங்களுடைய குவாலிட்டியை காண்பிக்கிறது. Les vêtements montrent nos qualités. அது சரியான முக்கியம். C'est très important. எவ்வளவுக்கு நாங்க கர்த்தரை கனப்படுத்துறதுல தெரியும். Ça montre à quel point on nous யோசேப்பை respecte. பார்வோனுக்கு முன்னால கொண்டு போன போது Quand Joseph a été emmené devant Pharaon, அந்த வஸ்திரத்தை ஜோசப்புக்கு தரிச்சிருக்காங்க. et ils avaient mis un vêtement à Joseph, அவர் ஜெயில இருந்தானே குழியில இருந்தானே அது பரவாயில்ல. même s'il était en prison. ஆனால் பார்வோனை தரிசிக்க போன போது Quand il est allé voir Pharaon, அதுக்குரிய வஸ்திரம் அவர் உடுத்திக்கொண்டு தான் போனார். il a mis les habits pour. ஆனபடியா நம்முடைய ஆலயம், Donc notre temple, நம்முடைய சரீரம், notre corps, தேவன் கொடுத்ததான ஒரு பயங்கரமான ஒரு பெஸ்டான ஒரு கிஃப்ட். c'est un cadeau de Dieu. ஆமென். ஆனபடினால இந்த அவயம், அதாவது உங்களுக்கு தெரியும் ரியல் மூடி என்று சொல்லி பெரிய ஒரு ஊழியக்காரன். Vous connaissez un grand pasteur, பெரிய ப்ராஃபெட், பெரிய நல்ல ஒரு பாஸ்டர். c'est un bon pasteur, un grand prophète. அவர் ஒரு கொஞ்சம் வயசு, நான் படிவா தெரியாது, ஒரு 30 வயசுக்குள்ள 30-32 வயசுக்குள்ள Dans sa trentaine d'années, அவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறார். et il était très malade et il était souffrant. அப்ப அவர் அந்த கடைசி நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, Et à ces derniers instants, il dit, கர்த்தர் எனக்கு நல்ல குதிரையை தந்தார். Dieu m'a donné un bon cheval அந்த குதிரையை நான் அநியாயமாக்கிட்டேன். et je l'ai gaspillé. அந்த குதிரை என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை சொன்னார். Donc le cheval, c'est son corps. நல்ல ஒரு குதிரையை கொடுத்தார். Il a donné un bon cheval, நான் அநியாயமாக்கிட்டேன். mais je l'ai gaspillé. ஆனபடியே நான் போறேன். Mais du coup, je m'en vais. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Dieu nous a tous donné un bon corps. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Il nous a donné une bonne santé. அது அவருடைய ஆலயமாக இருக்கிறது. C'est son temple. அப்ப இந்த ஆலயத்தை, Donc ce temple, முதலாவது premièrement, ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். nous devons le respecter. ஆமென். Amen. ஆனபடியால் தான் கணவன்மார் உங்களுடைய மனைவிமார் மேல் என்ன செய்ய வேணும்? என்ன செய்ய வேணும்? கேட்கல. அன்பு செய்ய வேணும். C'est pour ça que les maris, vous devez aimer vos femmes. ஆமா, இன்றைய கணவன்மார் மனைவிமார் அதிகமான ஆட்கள் இங்க இல்ல. ஒரு 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 எடுபடியா வச்சிருக்கிறது. Beaucoup de maris ne font pas attention à leurs femmes. ஒரு வேலைக்காரி மாதிரி, Comme quelqu'un qui travaille pour eux, சமைக்கணும், faire la cuisine, சாப்பாடு போடணும், me donner à manger, அவவே துணி துவைக்கணும், faire le linge, சகலதும் செய்யணும். faire toutes les tâches ménagères. இது வேதத்துக்கு புறம்பு. C'est pas contre, c'est pas pour la parole. நான் சொல்றது என்னன்னா, Qu'est-ce que je dis à la maison? லேடிஸ நீ ஜெபி என்று கூடி நாங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. Nous devons dire aux femmes de prier et pas les déranger. ஒரு லேடிஸ் என்ன செய்ய கூடாது? Qu'est-ce que nous ne devons pas faire? ஜெபி என்று கூடி சொல்ல கூடாது. On ne doit pas dire de prier. அதாவது வசனம் என்ன சொல்லுது? Que dit la parole? சகோதரிகள், les femmes, பிள்ளை பேர்னால் si elles ont un enfant, ரட்சிக்கப்பட்டார்கள். elles sont sauvées. ஒரு பிள்ளை
புள்ள பெத்தான் அம்மாண்டு இல்லை இல்லை அதாவது ஆத்மா சொல்லு ஒரு குழந்தை பெற்றாலே C'est quand ils ont un enfant ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ரட்சிப்பை கொடுத்துருவார் et Dieu le sauve. ஆமென். நாம தலைகளா நின்று ஜெபிச்சானா சிலர் ரட்சிக்கப்பட மாட்டோம். Même si des fois on peut prier, les gens ne sont pas sauvés. லேடிஸுக்கு Pour les femmes, வசனம் சொல்லுது la Bible dit பிள்ளை பேருனால avoir un enfant, ரட்சிக்கப்படுவார்களாம். elles sont sauvées. அநேக வசனங்கள் சகோதரிமாருக்கு ஆறுதலாகவும் ஆரோக்கியமாகவும் என்கரேஜ்மெண்டாகவும் தான் இருக்குது. Beaucoup de paroles encourageantes et qui donnent confiance sont dans la Bible pour les femmes. ஆனபடியால Pour cela, நாம இந்த ஜெபம் பண்ணி நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். on va voir la prière aujourd'hui. சகோதரிமார் ஏற்கனவே எங்கட ஜூம்ல பார்த்தானா சிஸ்டமர் தான் கூட ஜெபிக்கிறது. Quand on regarde nos prières sur Zoom, beaucoup de femmes qui sont ஜாமக்கார ஜெபத்துல கூட வரது சிஸ்டமர் les தான். prières de nuit, c'est beaucoup de femmes. கர்த்தருடைய அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். Dieu a donné cette. அப்ப நாம இன்றைக்கு என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னால் Qu'est-ce qu'on peut voir aujourd'hui? முதலாவது நாம ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Nous devons apprendre à prier. நம்ம ஜெபத்தை நாம இல்லை என்று சொன்னால் Si on n'est pas dans la prière, எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒன்றுமே நாம செய்ய முடியாது. on ne peut rien faire dans nos vies. இன்றைக்கு 2 ராஜாக்களுடைய புத்தகம் Voir 2 Rois, 4ஆம் அதிகாரம் chapitre 4, ஒரு சீக்கிரமா எடுங்க 4வது வாசிங்க முதலாவது வசனத்திற்கு சீக்கிரமா வாசிங்க. premier verset. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 4வது வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் தீர்க்கதரிசிக்கு அவருடைய மனைவி வைஃபுக்கு ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் பாருங்க தீர்க்க ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி ஊழியக்காரன் என்ன செய்தான் அவர் மரிச்சு போயிட்டார். வாசிங்க. எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். பாருங்க ஒரு மனைவி 2 சின்ன பிள்ளைங்களோட 2-3 பிள்ளைங்களோட கணவன் மரிச்சு போயிட்டார். வாழ வேண்டிய வயசு, நல்லா இருக்க வேண்டிய வயசு, நல்ல குடும்பம், அவங்க ஊழியம் செய்த குடும்பம், ஆனால் கணவன் மரிச்சு போயிட்டார். Là, on peut voir dans la Bible que le mari, un prophète, வாசிங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கணவன் எப்படிப்பட்ட கணவனாம்? comment était son mari? கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், Il avait la crainte de Dieu. நல்ல மனுஷன், C'était un bon homme. ஊழியக்காரன். C'était un prophète. வாசிங்க. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க என்ன நடக்குது? கடன் பிரச்சனை. Qu'est-ce qui se passe? Il y a des dettes. கடன் பிரச்சனை இன்றைக்கு நேற்று இல்ல, Il y a des dettes. எப்பயோ இருக்குது. Ça existe depuis toujours, les dettes. ஆமென். இப்ப வந்து அந்த கடன் கொடுத்தவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க? Et là, les créanciers. இப்ப அந்த மடத்திட்ட ஒன்றும் இல்ல. Et la dame, elle a plus rien, plus d'argent. புள்ளிய கொண்டு போறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. Et les créanciers veulent emmener les enfants. நாங்க ஆச்சரியப்படுறோம் இது. C'est quelque chose d'exceptionnel. ஒருவேளை பிரான்ஸ்ல நடக்காது. Ça se passe pas en France. ஆனா ஆப்பிரிக்காவுல இன்றைக்கு நடக்குது. Dans les pays africains, ça se passe encore aujourd'hui. வேற நாடுகள்ல ஏசியா நாடுகள்ல இன்றைக்கு நடக்குது. Dans d'autres pays, ça se passe encore aujourd'hui. புள்ளைய தூக்கி கொண்டு போயிடுவாங்க. Ils prennent les enfants. அன்றைக்கு ஒரு நாள் நான் யூடியூப்ல தான் நான் பார்த்தேன். J'ai regardé l'autre jour sur YouTube. ரொம்ப அதான் அந்த பார்த்த நாள்ல இருந்து இட்ட வரைக்கும் இன்றைக்கு நான் ஜெபிச்ச போதும் எனக்கு அந்த 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 பாரம் என்ன விட்டு போகல. Et je souffre encore de cette vidéo. ஒரு பெரிய ஒரு டிராக்டர்ல Un grand tracteur. அந்த டிராக்டருக்குள்ள என்ன செய்றாங்கன்னு சொன்னால், Qu'est-ce qu'ils font dans le tracteur? வீடுகள்ல போய் பொம்பளை பிள்ளைங்களை ஒரு 12, 13, 14, 15 வயசு நிறைஞ்ச வாலிப பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள போய் ஃபோர்ஸா தூக்கி அந்த டிராக்டருக்குள்ள தூக்கிண்டு கொண்டு போறாங்க. என்ன பப்ளிக்கா கொண்டு போறாங்க, பட்ட பகல்ல கொண்டு போறாங்க. Ils vont dans les maisons, ils prennent les jeunes filles et ils les emmènent. கொண்டு கத்த கொண்டு போறாங்க. Ils emmènent de force. விபச்சாரத்துக்கு கொண்டு போறாங்க. Pour la prostitution. அந்த பிள்ளைங்களுக்கு வீடு இருக்குது, Ils ont une maison. தாய் தகப்பன் இருக்குது, Ils ont des parents. அது வீட்டில் நிம்மதியா வாழுதுகள். Ils ont une vie calme, paisible. ஆனா துவக்குகளோட வந்து Ils viennent avec des armes. அந்த பிள்ளைங்களை பட்ட பகல்ல பிடிச்சுக்கண்டு En pleine journée, ils prennent ces jeunes filles கத்துறாங்க, குளறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. et les prennent de force. 1-2 புள்ள பாஞ்சு விழுந்து ஓடுது. Et il y en a qui essayent de fuir. 1-2 தப்பி இருக்கலாம். Et peut-être qu'il y en a qui sont échappés. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். Vous le voyez aujourd'hui. இப்படி ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்குது. Il y a beaucoup d'exemples comme ça. அப்ப தேவன் நம்ம ஒரு நல்ல நாட்டுல வச்சிருக்கிறார். Dieu nous a mis dans un bon pays.
இன்னைக்கு நமக்கு இப்படியான பிரச்சனை நடக்கல. Nous n'avons pas de problème comme ça. ஆனா ஏதோ ஒரு மூலையில இப்படியான பிரச்சனை நடக்குது. Mais dans notre coin de la terre, il y a des problèmes comme ça. ஒரு தேவனுடைய ராஜ்யத்துல விலமதிக்கப்பட முடியாத ஒரு சொத்தண்டா ஒரு மனுஷன் ஒரு சகோதரங்களுடைய ஆத்மா. Une âme est quelque chose d'inestimable au royaume de Dieu. இன்றைக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடக்கு என்பதை நம்ம மனுஷன் நமக்கு ஆவியில இருந்தா தான் அதை கர்த்தர் காண்பிப்பார். Et en esprit, on peut voir qu'il se passe beaucoup de choses inutiles. ஆனபடியால தான் நாம எப்பயுமே நம்ம தேவனோட நாம வாழ C'est வேண்டும். pour ça que nous devons vivre toujours avec Dieu. யோசிச்சு பாருங்க. ஆனபடியால இப்ப என்ன நடக்குது, அந்த ரெண்டு பிள்ளைங்களை கடன் என்று சொல்லி கொண்டு போறாங்க. Et là, ils prennent les enfants pour des dettes. வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். பாருங்க, இப்ப இந்த பிள்ளைங்களை வந்து கொண்டு எலிசா அவளை நோக்கி என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால். ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேரையும் அடிமைகளா கொண்டு போறதுக்கு வந்துட்டாங்க. ஆனா ils veulent emmener les enfants en tant qu'esclaves. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். Donc Élisée demande ce qu'il peut faire. அது அப்ப என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். Et demande ce qu'il a chez elle. ஆனபடியா இன்றைக்கு நம்முடைய வீட்டில, Donc aujourd'hui dans nos maisons, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்னென்றால், Dieu vous demande, கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட உங்களுடைய சரீரமாகிய வீடு, vos corps qui sont vos corps, அல்லது உங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பமாகிய வீடு, ou votre famille, அநேக போராட்டம் பிரச்சனைகள் இருக்கிறது. où il y a beaucoup de problèmes, d'obstacles. சில பிரச்சனைகள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியும். Il y a des problèmes qu'on peut voir avec les yeux. சில பிரச்சனைகள் எங்களுடைய மாம்சத்துக்குரிய கண்களுக்கு தெரியும். Il y a d'autres problèmes qu'on voit avec la chair. ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கிறது. Il y a des problèmes. ஆனாலும் தீர்க்கதரிசியிட ஊழியக்காரன் தேவனுடைய மனுஷன் பார்த்து கேட்கிறான். Du coup, le prophète, un pasteur demande. சரி, உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது. Il y a des problèmes dans cette maison. ஆனால் அதை விட Mais au-delà, உன்னிடத்துல என்ன இருக்குது, qu'est-ce que tu as? நம்ம பார்த்து கேட்கப்படும். Nous devons nous demander nous-mêmes. எவ்வளவோ போராட்டம் இருக்குது, Nous avons des problèmes, இழப்பு இருக்குது, des pertes, நிறைய காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருக்குது. beaucoup de choses contre nous. இதை விட வேற ஏதாவது நம்ம உங்களிடத்துல இருக்குதா? Mais qu'est-ce qu'on a d'autre? யோசிச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே. Imaginez. ஏதாவது வீட்டுல வச்சிருக்கிறீங்களா? Qu'est-ce qu'on a d'autre? நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியம் ஏதாவது இருக்குதா? Qu'est-ce qu'on a qu'on peut changer dans nos vies? எல்லா பிரச்சனையிலும் இருந்து எங்களை வெளியால விடுதலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் இருக்குதா? Est-ce qu'il y a un objet qui peut nous délivrer? நான் என்னவாம்? அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் என்ன? அவன் அந்த 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 அம்மான வீட்டுல என்ன இருக்குதாம்? எண்ணெய் அல்லாமல். ஒரு குடம் எண்ணெய். La femme répond qu'elle a juste un pot d'huile chez elle, rien d'autre. ஆமென். நீங்க எத்தனை பேர் வீட்டுல ஒரு போத்துல எண்ணெய் இருக்குது? Combien de personnes chez vous avez un pot d'huile? எத்தனை வீட்டுல இவ்வளவு பிரச்சனையை பற்றி கர்த்தர் பார்க்கல. Dieu ne regarde pas les problèmes. பிரச்சனைக்கு சொல்யூஷனை தான் கர்த்தர் சொல்றார். Dieu vous donne la solution pour vos problèmes. ஒருவேளை விசா இல்லாம இருக்கலாம், நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன். Peut-être que vous n'avez pas de papier. என்ன எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், Que n'importe quel problème, உங்களிடத்துல என்ன இருக்குது? qu'est-ce que vous avez parmi vous? யோசிச்சு பாருங்க. Imaginez. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. Imaginez. ஒரு குடம் எண்ணெய், Un pot d'huile. அந்த எண்ணெய் தான், Et cette huile, அதாவது ஒரு குடம் இருக்கு, அந்த எண்ணெய் அந்த அவளிட்ட அந்த தீர்க்கதரிசி அந்த ஊழியக்காரன் சேர்த்து வச்ச சொத்து, அவங்க தேடின சொத்து, அதாவது அந்த அபிஷேகம், அந்த நல்ல தைலம் அவளிடத்துல இருக்கிறது. c'est l'héritage que ce prophète avait avant de décéder. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்க வீட்டுல ஒரு அபிஷேகம் அந்த எண்ணெய் இருக்குன்னு சொல்லி? Combien de personnes peuvent dire que vous avez l'onction chez vous? எங்களுக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எது இருக்குதோ இல்லையோ ஒன்றை பற்றியும் கவலைப்படாதீங்க. Pour avoir l'argent, pour avoir beaucoup de choses, mais ça c'est pas le problème. ஆனா யாரிடத்துல எல்லாம் அந்த ஒரு அபிஷேகம் இருக்கிறதோ, Combien de personnes vous avez l'onction en parmi கர்த்தர் vous? அங்க பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய C'est போகிறார். là que Dieu va faire des miracles. ஆமென். வேற எங்களுக்கு ஒன்றும் இல்லாவிட்டால் கவலையே படாதீங்க. Ne soyez pas tristes que vous n'avez rien. எப்படிப்பட்ட வியாதி என்றாலும் அந்த ஒரு குடம் எண்ணெய் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், Même si vous êtes malade, si vous avez ce அல்லது pot d'huile, கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் என்று si vous avez சொன்னால், un peu d'huile,
ஒரு கொஞ்சம் மாவை போட்டு குழைக்க கூடிய அளவு எண்ணெய் இருக்கும் என்று Si சொன்னால் vous avez un peu d'huile, எங்களுடைய லைஃபே மாறும், notre vie va changer. எங்களுடைய வாழ்க்கையே மாறும். Notre vie peut changer. எங்களுடைய வாழ்க்கையை அந்த எண்ணெய் என்ன செய்யும்? Qu'est-ce que va faire cette huile? நாங்க சாதாரண மனுஷர், Nous sommes des hommes simples. சாதாரண மனுஷர்கள், Nous sommes des hommes simples. எல்லாரையும் போல தான் சாப்பிடுறோம், On mange comme tout le monde. எல்லாரையும் போல தான் நடக்கிறோம், On mange comme tout le monde. எல்லாரையும் போல தான் காரியங்களை செய்யறோம். On fait tout comme. ஆனால் அந்த எண்ணெய் என்ன செய்யும் என்று சொன்னால் Mais que fait cette huile? அசாதாரணமான காரியங்களை செய்யும். Il fait des choses différentes. அசாதாரணமான காரியங்கள், Des choses différentes. பெரிய காரியங்களை மாற்றும், De grandes choses. பெரிய காரியங்களை மாற்றும். De grandes choses. நேற்றைய தினத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் இந்தியாவில் இருந்து சில வழியில் பார்த்து கொண்டு இருப்பாங்க. டைரக்டர் இந்தியாவில இருந்து கால் பண்ணினார். Hier, un grand directeur de la musique m'a appelé. ஒரு வேற ஒரு மியூசிக் ஒரு காரியமா கால் பண்ணினார். Sur quelque chose pour la musique, il m'a appelé. அவர் கால் பண்ணி பேசி கொண்டிருக்கிற போது Et lorsqu'il me parlait, அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவருடைய காலுக்கு பிரச்சனை ஜெபியண்டு. Dieu m'a dit de prier pour sa jambe. ஒரு நாளும் அவர் பெரிய ஜெபிக்கிற மனுஷன் தான், இல்லையா? C'est quelqu'un qui prie aussi. பெரிய மியூசிக் டைரக்டர் அவர். C'est un directeur au niveau de la musique. ஆனபடியா அவருக்கு ஜெபி என்று சொன்னார். Et Dieu m'a dit de prier pour cet homme. அவருடைய கால்ல பயங்கரமான வியாதி. Pour un problème sur sa jambe. இத நீ சொல்லுன்னு சொல்லி எனக்கு தயக்கம். Et Dieu m'a dit de le dire. அவர் 10-15 நிமிஷம் என்னோட பேசுறார், அதை குறித்து ஒன்றுமே சொல்ல இல்ல. Il a parlé 10-15 minutes avec moi, mais il m'a rien dit de cela. ஆனால் நான் துணிஞ்சு சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னா சொல்லியாச்சு. Dieu m'a dit de le dire, donc je lui ai dit. அதுக்கு பிறகு அவர் என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait après? அவர் கண்ணெல்லாம் கலங்கி அழத் தொடங்கிட்டார். Il était en larmes et il pleurait. அவருக்கு பெரிய ஆள் ஒரு காணி தகராறுனால c'est un grand monsieur. அவருக்கு சூனியம் பண்ணி இப்ப கால்ல பயங்கரமான வியாதியில இருக்கிறார். Ils lui ont fait de la sorcellerie et il a beaucoup de problèmes au niveau de sa jambe. சொத்து ப்ராப்ளத்துல Problème d'héritage. சூனியம் பண்ணி Et ils ont fait la sorcellerie. அவர் அந்த கால்ல பயங்கரமான வியாதியில இருக்கிறார். Et il a beaucoup de problèmes de santé au niveau de sa jambe. ஆனபடியால நான் சொல்லி அவருக்காக நாம இன்றைக்கு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். Nous sommes en train de prier actuellement. கர்த்தர் வெளிப்படுத்தினவர் விடுதலையாக்குவார். Dieu me l'a dit et Dieu va le délivrer. ஆமென். அப்ப அது மாத்திரமல்ல, pas cela. அவர் எனக்கு செய்ய வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் அது வந்து ஃப்ரீயா செய்து வந்தார். Et le projet qu'il devait me faire, il me le fait gratuitement. ஆமென். அப்ப நாம இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், il y a l'onction dans un homme, என்ன இருக்கும் என்று சொன்னால், s'il y a de l'huile, நீங்க சாதாரண மனுஷர்கள், vous êtes des gens normaux, அசாதாரணமான காரியங்களை செய்யும். vous ferez des choses extraordinaires. ஆமென். Amen. அசாதாரணமான காரியங்களை செய்யும். Vous ferez des choses extraordinaires. ஆனபடினால நம்மிடத்துல இருக்கிற அந்த ஒரு குடம் என்ன அடுத்தத வாசிங்க அந்த வசனத்தை அப்படியே. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் பாருங்க. இப்ப இந்த நாங்கள் நமக்குள்ள இந்த அபிஷேகம் நம்முடைய வீட்டில நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால், quand nous avons l'onction parmi nous dans nos maisons, வெறும் பாத்திரம் dans les pots vides, யாரும் தருவாங்க. tout le monde peut nous donner. எல்லாரும் தருவாங்க. Tout le monde va nous donner des pots vides. அந்த வெறும் சும்மா அந்த பாவிக்காத தாருங்கன்னா தருவாங்க. Si des pots vides qui n'utilisent pas, ils vont nous les donner. இன்றைக்கு இந்த உலகத்துல நிறைய வெறும் பாத்திரங்கள் இருக்குது. Dans ce monde, il y a beaucoup de pots vides. தங்களை மாற்றிக் கொள்ள வேணும், ils doivent changer, தற்கொலை செய்ய வேணும், ils doivent se suicider, வாழ முடியாது, ils ne peuvent plus vivre என்று சொல்லி தங்களை அழிச்சு கொள்ளுற நிறைய வெறும் பாத்திரங்கள் அநேக ஆயிரக்கணக்கில் இருக்குது. beaucoup de pots vides, லட்சக்கணக்கில் இருக்குது. il y a des milliers de pots vides qui veulent mettre fin à leur jour. ஒரு மனுஷனுக்கு அந்த அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், quand il y a l'onction de Dieu dans un homme, நாம டெலிபோன் நம்பரை போட்டுட்டு உட்காரலாம். il appelle et il s'assoit, வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வாங்க, venez les pots vides, தேவை வருங்கள். et ils viennent. எங்களுக்கு கடன் பிரச்சனை, nous avons des dettes, விசா பிரச்சனை, nous n'avons pas de papier, வேலை பிரச்சனை, nous avons des problèmes au travail, குடும்பத்துல பிரச்சனை, des problèmes de famille, நிறைய பிரச்சனைகள், beaucoup de problèmes. வாழ முடியாது, Ils ne peuvent pas vivre, ஜீவிக்க முடியாது. ils ne peuvent pas vivre. ஆனால் நமக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கும் என்று Si சொன்னால், on a l'onction parmi nous, இந்த பாத்திரங்களை கேட்டு வாங்கி nous pouvons demander ces pots vides, ஒவ்வொன்றா நாங்கள் கூப்பிட்டு, on les récolte un par un, நீங்கள் கூப்பிட்டு
que vous les appeliez. போற வழியில எத்தனையோ பேரை பாக்குறீங்க. Vous voyez beaucoup de monde. எத்தனையோ ஜனம் வித்தியாசமா பாக்குறீங்க. Vous voyez beaucoup de personnes différentes. 10 வருஷத்துக்கு ஒரு இன்றைக்கு பாக்குறத நீ எப்ப நாங்க பார்க்க போறோமோ தெரியாது. Une personne que vous voyez aujourd'hui, vous savez pas quand vous allez la revoir. ஆனா நம்முடைய இதயம் Mais notre cœur, அந்த ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக துடிக்க வேணும். et il doit s'affoler pour toutes les âmes. நாம் இந்த இடத்துல நமக்கு தெரியும், நான் சாட்சி சொல்லி இருக்கிறேன். J'ai témoigné ici. பல தடவை சொல்லி இருக்கிறேன். J'ai dit plusieurs fois. நமக்கு நம்முடைய அபிஷேகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Nous devons être des personnes qui ont l'onction. எங்களை ஒரு நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எங்களுக்கு சர்ச் இல்ல. Une fois, nous n'avons plus d'église pour le prochain dimanche. எங்க போறதுன்னு தெரியாது. Nous savons pas où aller. ஆண்டவரே எனக்கு இடம் வேணும். Et on avait besoin d'un lieu. என்ன செய்யறேன்னு தெரியாதுன்னு யோசிச்சேன். On ne savait pas quoi faire. ஆண்டவர் சொன்னார் கீழ இறங்கி போ. Dieu m'a dit d'aller en bas. டாக்ஸிக்கு கால் பண்ணு. Et d'appeler un taxi. டாக்ஸி ஒரு பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க கால் பண்ணி விட்டாங்க. Et quelqu'un m'a appelé un taxi. அப்போ ஒரு ஊபர் டாக்ஸி ஒன்று வந்தது. Et quelqu'un est venu en Uber. ஆண்டவர் சொன்னார் இந்த டாக்ஸிக்காரன்கிட்ட எனக்கு சர்ச் வேணும்னு பேசு. Et Dieu m'a dit de demander au chauffeur de demander. 15 நிமிஷம் தான் வீட்டை இருந்து நான் போக வேண்டிய இடம். Et j'avais 15 minutes de trajet. அந்த 15 நிமிஷத்துல ஆண்டவர் சொன்னார் இவனோட பேசு. Et en 15 minutes Dieu m'a dit parle-lui. ஆனா அந்த மனுஷனுக்கு கிறிஸ்டியனுக்கு சம்பந்தமே இல்ல. Et cet homme n'avait rien à voir avec le christianisme. அந்த தயக்கத்திலேயே 10 நிமிஷம் போயிட்டுது. Et avec cette peur, il y a 10 minutes qui sont écoulées. ஆனாலும் கேட்டேன். Mais j'ai demandé. அவன் அந்த சர்ச்சில் இந்த சர்ச்சுக்கார பையன். C'est quelqu'un de cette église. ஊழியம் செய்யற ஒரு பிரதர். C'est quelqu'un qui fait le ministère ici dans cette église. நேர உடனே அன்றைக்கே ஆல்பம் முடிஞ்சிச்சு. Et en 5 minutes, c'était fini. ஆமென். ஹalleluya. ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்துட்டோம். Et nous sommes arrivés ici dimanche. யோசிச்சு பாருங்க. Imaginez. ஆனபடியால தான் நாம உன்னிடத்துல என்ன இருக்குது? Qu'est-ce que vous avez parmi vous? என்னிடத்துல இருக்குது? Qu'est-ce que vous avez parmi vous? ஒரு கோலிகோட் டிவி உடைப்பட்டு இருந்தது. Une fois, nous avons cassé la chaîne Holygood. ஒன்றுமே காசு இல்ல. On n'avait pas d'argent. ஒன்றுமே இல்ல. On n'avait rien. என்ன செய்யறேன்னு தெரியாது. On ne savait plus quoi faire. ஆண்டவர் சொன்னா நீ துபாய்க்கு போன்னு சொல்லி. Et Dieu m'a dit d'aller à Dubaï. எங்க போ? துபாய்க்கு போ. Et Dieu m'a dit d'aller à Dubaï. ஆனா லிஸ்ட் மாத்திரம் கிட்டத்தட்ட 1 லட்சம் யூரோக்கு பெறுமதியான சாமான் வேண்டணும். Et la liste était de 100 000 euros de matériel cassé. ஆனா போகும்போது நான் டிக்கெட்டுக்கே கரெக்டா காசு காணாத ஒரு மாதிரி போட்டுன்னு போயாச்சு. Et pour partir à Dubaï, j'avais même pas assez d'argent, mais je suis parti. நான் அங்க போய் இறங்க. Et quand je suis arrivé là-bas, ஒரே ஒரு பிரதர். et un frère. ஒரே ஒரு பிரதர். Et un frère. முழு சாமானும் பண்ணி தந்தார். Il m'a racheté tout le matériel. Alléluia. Besoin. எத்தனை நிறைய இன்றைக்கு இந்த கேமராக்கள் பாவிக்கிறோம். Et aujourd'hui, même ces caméras sont utilisées. ஒரு பிரதர். Juste une personne. சரி, சர்ச்சுக்கு எல்லாம் வேண்டிட்டோம். J'ai tout acheté pour l'église. ரெண்டு மூணு சாமான் வீட்டுக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டும்னு போறேன். Et je devais acheter 2-3 choses pour ma famille. ஒரு கடைக்குள்ள போய் கொஞ்சம் சாமான் ஆர்டர் பண்றேன். Donc je vais dans un magasin, je prends quelques articles. அந்த காசு கட்டற நேரம். Et quand je devais payer, கட்டற நேரம் கட்டின கொஞ்சம் பிந்தினா கட்டி இருப்பேன். et si ça tardait un peu, j'aurais déjà payé. அந்த கட்டற நேரத்துல Et au moment de payer, அங்க ஒரு தெலுங்கு பிரதர் நிக்கிறார். il y avait une personne que je connaissais. நீங்க பாஸ்டர் உதயகுமார் தானாண்டார். Il m'a demandé si j'étais pasteur Udekumar. அப்பே நினைச்சேன் ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு. Et je pensais à un miracle. ஓமன்னு சொன்னான். J'ai dit oui. பேஸ் சந்தோஷப்பட்டார். Et il était très heureux. அவர் உடனே தண்டை காட்ட கொடுத்தார். Et il a payé mes courses. காணிக்கையும் தந்து அனுப்பினார். Et il m'a donné. நாம ஜெபிக்கிற மனுஷர்களா இருக்கிற போது Quand nous prions, நம்முடைய தேவனுக்கு பேர் யெகோவா ஈரே. notre Dieu s'appelle Yehova Jireh. யெகோவா ஈரேன்னா எல்லாம் பார்த்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, non seulement un Dieu qui s'occupe de tout. அந்த ஏற்ற வேளையில ஏற்ற உதவியை செய்கிறவர் தான் யெகோவா ஈரே. Il fait les bonnes choses au bon moment. ஆமென். ஹalleluya. அப்ப கர்த்தர் நம்மிடத்தில் என்னத்தை கேட்கிறார்? Que demande Dieu? உங்களிடத்துல என்ன இருக்கு? Qu'est-ce que vous avez parmi vous? என்ன இருக்குது? Qu'est-ce que vous avez? ஒரு கிடம் எண்ணெய் இருக்கலாம், Un pot d'huile, அல்லது கொஞ்சம் எண்ணெய் இருக்கலாம், ou un peu d'huile, அல்லது ஒரு துளி எண்ணெய் இருக்கலாம். ou une goutte d'huile. அது போதும். Ça suffit. அது போதும். Ça suffit. என்ன நாங்கள் எங்களிடத்துல நாங்கள் தேட வேண்டியது என்னது? Qu'est-ce que nous devons chercher? வெறும் பாத்திரம். Un pot. ரோட்டா கிடக்குது வெறும் பாத்திரம். Un pot vide. வீடு நிறைய கிடக்குது வெறும் Il y பாத்திரம். en a plein la maison, plein les rues. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நிரப்ப போறார். Et Dieu va tous les தேவன் remplir. எல்லாரும் உங்களை கொண்டு ஆசீர்வதிக்க போறார். Dieu va tous vous bénir. ஆசீர்வதிக்க போறார். Dieu va tous vous bénir. தேவன் பெரிய காரியங்களை செய்ய Dieu போறார். va faire de grandes choses. அல்லேலூயா. Alléluia.
ஆனபடியால ஜெபம் ஜெபம் என்று சொல்றது Quand on dit la prière, ஒரு காலத்துல நான் நினைக்கவே இல்ல. à une époque, je ne pensais pas. 5 நிமிஷம் ஜெபிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். C'était difficile de prier 5 minutes. 10 நிமிஷம் ஜெபிக்கிறது ரொம்ப ஆபத்தா இருக்கும். Et un danger de prier 10 minutes. ஆமென். ஆனா ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் முழங்கால் இருக்க முடியாது. Mais je ne pouvais même pas rester prier pendant 10-30 minutes. ஆரம்பத்துல முழங்கால் ஒரு மணித்தியாலும் முழங்கால் இருந்தா முடியவே முடியாது. Je ne pouvais pas prier à genoux, c'était impossible. ரொம்ப கஷ்டமா இருக்கும். C'était difficile. ஒரு நாள் Et un jour, நித்திரை நான் முழங்கால் இருந்து நான் ஜெபிக்க போனேன். quand j'ai prié à genoux, அப்படியே நித்திரை கொண்டுட்டேன். et je me suis endormi, நித்திரை கொண்டு விடிய எழும்புறார். et je me suis réveillé le matin, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் à peu près 6 heures, முழங்கால்ல இருந்து à genoux. அப்படியே நித்திரை கொண்டு இருக்கிறார். J'ai dormi à genoux. அப்பதான் நான் யோசிச்சேன் பாருங்க. Et c'est là que j'ai pensé. 1 மணி நேரம் முழங்கால் இருக்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. On a des difficultés à rester à genoux pendant 1 heure. 6 மணி நேரம் முழங்கால் இருந்து நித்திரை கொள்றது எங்களுக்கு லேசா இருக்கு. Et là, j'ai dormi 6 heures à genoux et c'était facile. யோசிச்சு பாருங்க நம்மட எவ்வளவுன்னு சொல்லி. Imaginez. அதுக்கு அப்புறம் நான் விடுறது இல்ல. Et après, je n'ai 6 மணி நேரம் முழங்கால் இருந்து நித்திரை கொள்ள தெரிகிற ஒருத்தருக்கு ஒரு 2 மணி நேரம் முழங்கால் இருந்து ஜெபிக்க முடியாதா? Quelqu'un qui dort 6 heures par genou, il peut ne seulement prier 2 heures. அவ ஜெபம் என்று சொல்லுகிறது La prière, பிரியாசம். c'est quelque chose qu'on veut. sacrifice. C'est un sacrifice. என்னன்னு கர்த்தர் என்ன சொல்றார்? Que dit Dieu? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபம் பண்றாராம். Il prie avec beaucoup d'envie. கணக்க முறையில வச்சிருக்கிறார். Il y a beaucoup de règles. உன்னுடைய புள்ளையே நீ இழந்தது போல நீ ஜெபியன்னு சத்தம் போட்டு ஜெபியன்றார். Dieu dit de prier comme si tu avais perdu un enfant. ஆமா பைபிள்ல எழுதி இருக்கார் கர்த்தர். C'est écrit dans la Bible. புள்ளையை பறி கொடுத்தா எப்படி இருக்கும்? Comment on perd un enfant? அப்படி நீ கத்தி ஜெபி. On prie comme cela. பாரப்பட்டு ஜெபி. On prie avec புலம்பி ஜெபி. plains-toi. கரங்களை உயர்த்தி நாம ஜெபிக்கிற போது Quand on prie les mains levées, கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைக்க மாட்டாராம். Dieu va pas cacher son visage. எப்படிப்பட்ட காரியம் நான் எங்களை பார்க்கறாராம். Et Dieu va nous regarder. ஆறு கை தூக்குறான்னு சொல்லி. Qui lève les mains. ஆனபடினால Donc, நம்முடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. notre maison est une maison de prière. உங்களிடத்துல என்ன இருக்குது? Qu'est-ce que vous avez parmi vous? கொஞ்சம் இருக்குதா? Est-ce que vous avez un petit peu? இன்றைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Et commencez aujourd'hui. இன்றைக்கே நீங்க ஜெபிங்க. Aujourd'hui, priez aujourd'hui. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய போறார். Dieu va faire de grandes choses parmi vous. நீங்க எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போறார். Dieu va faire de grandes choses. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போறார். Va faire de grandes choses. Amen. Amen. எத்தனையோ சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன். Il y a beaucoup de témoignages. நிறைய சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன். On a dit beaucoup de témoignages. நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறேன். Il y a beaucoup de choses qu'on a dit. ஜெபிங்க. Priez. உங்களிடத்துல என்ன இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. Qu'est-ce que vous avez en vous? அடுத்தது வாசிங்க பிரதர். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆமென். உள்ள போய் என்ன செய்யலாம்? Qu'est-ce qu'il dit de faire? De rentrer. இது கொஞ்சம் கஷ்டம். C'est un peu dur. இது கொஞ்சம் கஷ்டம். C'est un peu dur. உள்ள போய் என்ன செய்யலாம்? உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று. பிள்ளைகளோடு என்ன செய்யணும்? உள்ளே நின்று. Rentrer avec ses enfants. நாம போய் கதவை பூட்டி உள்ள இருந்து ஜெபிக்கலாம். Nous pouvons prier à l'intérieur d'une chambre fermée. பிள்ளைங்களையும் குடும்பமாக ஃபேமிலியாக வச்சு கதவை பூட்டி உள்ள இருந்து நீ என்ன செய் ஜெபி. Prier dans une chambre à part avec toute sa famille. இன்னைக்கு பெற்றோர் Aujourd'hui, les parents, உங்களோட பிள்ளைங்களை கூப்பிட்டு vous appelez vos enfants. கதவை பூட்டுனா Si vous fermez la porte, நிப்பாங்களா? est-ce qu'ils vont rester? இருப்பாங்களா? Est-ce qu'ils vont être assis? ஜெபிப்பாங்களா? Est-ce qu'ils vont prier? செய்ய முடியுமா? Est-ce que c'est possible? யோசிச்சு பாருங்க. Imaginez. அரை மணித்தியால உள்ள கதவை சாத்தி எல்லாரும் பாருங்க ஜெபிங்கன்னு கேட்டு பாருங்க. Si vous fermez la porte 30 minutes et demandez à tous de prier, கொஞ்சம் கஷ்டம். c'est difficile. கொஞ்சம் கஷ்டம். C'est difficile. ஆமா. அந்த அற்புதம் பெருக வேணும் என்று சொன்னால், Si vous voulez plus de miracles, கடன் பிரச்சனை தீர வேணும் என்று சொன்னால், si vous voulez எங்களுடைய போராட்டம் நிறுத்தப்பட வேணும் என்று சொன்னால், vous n'avez plus de problème, அடிமைத்தனத்துல இருந்து வெளியால வர வேணும் என்று si vous சொன்னால், voulez être délivré, கதவை பூட்டி fermez votre porte குடும்பத்தோட en famille பிள்ளைகளோட. avec les enfants. சில பேர் சொல்லுவாங்க நீ மனசி நீ ஜெபி நீ ஜெபி நீ ஜெபி நீ ஜெபி. Certains diront aux femmes de prier. அம்மா ஜெபிக்கிறா தானே, Maman prie, அப்பா ஜெபிக்கிறார் தானே, papa prie.
ஆனா பைபிள் அதை சொல்லல. Mais la Bible ne dit pas ça. நீ போய் என்ன செய்? Qu'est-ce qu'on doit faire? கதவை பிள்ளைகளோட கதவை போட்டு வாசிங்க அப்ப அந்த வசனத்தை. உள்ளே போய் உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று Derrière la porte avec tes enfants. பிள்ளைகளோட உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து அந்த உள்ள போய் நின்று ஒருமனப்பட்டு நின்று கதவை பூட்டி வெறும் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய போறாங்க? வார்த்து நிரப்ப போறாங்க. Pour voir qu'il demande. இளம் அம்மா அப்பா மாதிரி எல்லாரும் இருக்கிறீங்க. Les jeunes parents. இத சின்ன வயசுல உள்ள வச்சு பூட்டி quand ils sont jeunes fermer les portes. நாம ஸ்டார்ட் பண்ணலையோ. Et si vous commencez pas à faire ça dès le début. வளர்ந்த பிறகு une fois qu'ils seront grands. அவங்க உங்களை வச்சு பூட்டிடுவாங்க. Et c'est vous qui vous fermeront. அல்லேலூயா. வளர்ந்த சின்ன வயசுல நீங்க பூட்டி பழக்க இல்லையோ. Si vous leur avez pas appris depuis tout jeune. உங்களை வச்சு பூட்டுவாங்க. C'est vous qui vont fermer. நீங்க ஒரு நாளும் அல்லேலூயா தாவீது அதாவது எசேயா ஞாபகத்துல வருது. எசேயா 22 இருக்கா வாசிங்க. என்னன்னா 22 அவங்க உங்களை உள்ள வச்சு பூட்டி போட்டு என்ன வசனம் சொல்லுவாங்க ஞாபகம் கொண்டு வருது. எசேயா 22 பூட்டி போட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க. தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் தோளின் மேல வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான். ஒருவரும் திறக்க கூடாதபடி அவன் பூட்டுவான். ஆமென். புள்ளைகள் பூட்டுனா நீங்க திறக்கவே மாட்டீங்க. Les enfants ferment la porte, vous pouvez plus ouvrir. அல்லேலூயா. ஆனபடியால ஒருவேளையில சில வேளையில பிள்ளைங்க இடாப்புடியா நின்றாலும் peut-être que les enfants sont difficiles. கெஞ்சி கேளுங்க. Demandez-leur. கர்த்தர் நம்ம நயம் காட்டி அழைக்கிறவரா. Dieu nous accueille. அம்மாக்காக ஒரு வாய் சோறு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க தானே? Vous demandez de faire un effort pour அம்மாக்காக ஒரு இடியப்பம் சாப்பிடுறேன்னு சொல்றீங்க தானே? Vous demandez de faire un effort pour அம்மாக்காக ஒரு 10 நிமிஷம் உள்ள வாங்க ஐயா. Si vous demandez de prier 10 minutes pour sa maman. அப்பாக்காக ஒரு 5 நிமிஷம் உள்ள வாங்க ஐயா. Pour son père. கொஞ்ச நேரம் ஜெபிப்போம் ஐயா. Juste un petit peu de temps. அந்த கொஞ்ச நேரம் வண்ணவரா மாறும். Et ce peu de temps. அல்லேலூயா. நயம் காட்டி leur dire ce qu'il faut pas. சரியான முக்கியம். C'est très important. சரியான முக்கியம். சாப்பிடுறதுக்கு நம்ம பிள்ளைங்க கிட்ட 2 மணி நேரம் உட்காருவாங்க. Pour manger, ils peuvent s'asseoir 2 heures. பாகடி விட்டு ஜோக் அடிக்கிறது 10 மணி நேரம் உட்காருவாங்க. Même pour rigoler, ils peuvent rester 10 heures. ஜெபிக்க வாருங்கண்டா வர மாட்டாங்க. Mais si on demande de prier, ils viennent pas. அல்லேலூயா. மேடம் ரொம்ப கஷ்டம். C'est très difficile. அது ஒரு நமக்குள்ள அதாவது ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு c'est peut-être un manque. பானவழிகளையும் போஜன வழிகளையும் செலுத்துறதற்கான கிருபையை கர்த்தர் தர வேணும். Dieu va vous donner la grâce. அது ஒரு கிருபை. C'est une grâce. ஜெபம் என்று சொல்றது ஒரு கிருபை. La prière c'est une grâce. நம்மிடத்துல இருக்கிறது அந்த கொஞ்சம் அந்த கிருபையை அதை தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளும் நீங்க உள்ள போய் அந்த வசனத்திற்கு வாசிங்க தயவு செய்து. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. சில அம்மா என்ன செய்யறது உள்ள போய் என்ன செய்யணும் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு இங்க கிச்சனுக்குள்ள வந்துடுவணும். ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணி போட்டு எங்க வந்துருவாங்க? கிச்சனுக்குள்ள வந்துருவாங்க. உடுப்பு காய போடுவாங்க. உடுப்பு அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. Certaines personnes commencent à prier et font autre chose à côté. ஆண்டவர் சொன்ன உள்ள போய் நீ கதவை பூட்டு முதல். Dieu a dit vous entrez dans la pièce et vous fermez la porte. ஒழுங்கா செட்டில் ஆங்க உள்ளுக்குள்ள. Restez correct. ஒரு மனமா இருங்க. Restez unis. எப்படிப்பட்ட பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷனை வச்சிருக்கார். N'importe quel problème il a la solution. ஆமா உள்ள போய் கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து உள்ளே நின்று une fois dedans அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். நிறைந்ததை என்ன செய்யட்டாம்? ஒரு பக்கத்தில் வை என்றார். ஒரு பக்கத்துல வை. Verser l'huile dans les récipients et les récipients pleins le mettre à côté. ஒவ்வொரு பிரச்சனையா மேற்கொள்ளுங்க. Et on peut gagner tous les problèmes. நம்ம வீட்ல இன்னைக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கா? On peut avoir un problème financier. அல்லது விசா பிரச்சனை இருக்கா? Ou un problème de papier. எல்லா பிரச்சனையும் ஒரேடியா நாம தீர்க்க முடியும். ஆனா அது கர்த்தர் சொல்றா நீ ஒவ்வொன்றா செய். Dieu peut résoudre tous les problèmes et Dieu les résoudra un par un.
பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. Dieu fait les choses étape par étape. ஒவ்வொரு பிரச்சனையா எடுங்க, Prenez les problèmes à ஒவ்வொரு part. பாத்திரமா நிரப்புங்க, Remplissez chaque vase. ஒவ்வொன்றாக பாரப்பட்டு செபிங்க. Priez pour chaque chose. வீட்டு பிரச்சனை அதுக்காக நல்ல 3 நாள் உபவாசம் போடுங்க. Jeûnez pour un problème pour la maison. விசா பிரச்சனையா 4 நாள் உபவாசம் போடுங்க. Un problème de papier, jeûnez 4 jours. ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டா ஓகே பக்கத்துல வையுங்க. S'il y a un problème qui est fini, mettez-le de côté. லிஸ்ட் போடுங்க. Faites une liste. இன்ன பிரச்சனை எனக்கு இருக்குது, J'ai ce problème là இந்த பிரச்சனை இன்னைக்கு இத முடிக்கிறோம், et je veux le résoudre. நாளைக்கு இத முடிக்கிறோம் Demain on le finit. என்று சொல்லி உள்ள போய் நின்று கதவை பூட்டி Fermez la porte. ஒவ்வொரு வெறும் பாத்திரங்களும் Et chaque pot vide, என்னத்தினால ஆசீர்வாதத்தினால நிரம்புதான். et ils se remplissent. ஆமென். அடுத்தத வாசிங்க. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென். பாருங்க, அப்ப அதாவது எல்லாம் நிரம்பி வழிகிற ஒரு ஒரு குவாலிட்டிக்குள்ள வந்துட்டு நம்முடைய ஒரு வீடு, நம்முடைய ஆலயம். Et là on voit que tout est abondamment rempli. அதாவது திருப்தி ஆக்கி நடத்துகிற கர்த்தர். Dieu nous rassasie. அடுத்தது நம்ம மற்ற வாசிங்க இருக்கா. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். அப்ப அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? Et là qu'est-ce qu'on peut voir? பாத்திரம் நிரம்பின உடனே, quand les pots sont remplis, பிரச்சனை தீர்ந்த உடனே, quand la solution est தன்னை trouvée, இஷ்டப்படி தூக்கி கொண்டு போக ஓட இல்ல. elle n'est pas partie comme elle voulait. எனக்கு வல்லமை இருக்கு, Moi c'est bon, j'ai de எனக்கு l'argent, வரம் இருக்குது, j'ai de la force, எனக்கு அபிஷேகம் இருக்கு, j'ai de l'onction, நான் அந்நிய பாஷை தெரியும், je parle la langue, ஆனால் மூற்றான் je suis துள்ளி குதிக்கிறேன் என்று சொல்லி போட்டு ஒன்றுமே செய்ய இல்ல. elle n'est pas partie. ஆள் போய் எல்லாம் நிரப்பிட்டு Elle a tout rempli. எங்க இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றாலோ Où elle a reçu la bénédiction, அங்க போய் கேக்குறாங்க. elle va demander là-bas. ஐயா நீங்க சொன்னபடி எல்லாம் செய்தாச்சு, J'ai tout fait comme vous m'avez dit, எல்லாம் நிரம்பிட்டுது, tous les pots sont remplis, என்ன செய்ய வேணும்? qu'est-ce qu'on doit faire? அது சொல்ல இதை கொண்டு போய் நீ வில்லு என்று சொல்ற. Et il demande de vendre ses pots d'huile. பாருங்க, 10 குஷ்டரோகிகள் Il y avait 10 malades, சொஸ்தம் அடைஞ்சாங்க. et ils ont été guéris. சொஸ்தம் அடைஞ்சாங்க. ஒரு பிரதர் Une personne, கோழிக்கோட்டில் ஜெபிச்சார். il avait prié à Holygood, கோழிக்கோட்டில் எங்களுக்கு கனகாலம் டெய்லி டெலிஃபோன் அடிப்பார். et il appelle très souvent. நல்லா ஒரு பிஸ்னஸுக்காக ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு Il ஜெபிச்சார். demandait de prier pour un bon commerce. அப்ப நாங்களும் பாரப்பட்டு ஜெபிச்சாச்சு. Nous aussi nous avons prié. ஜெபிக்கேக்கில் அவர் சொன்ன அமௌண்ட் 2 மில்லியன். Et il estimait avoir 2 millions d'euros. மத்தியுக்கும் அவரை தெரியும், நல்லா எங்களுக்கு தெரியும் அவரை. நல்லா சொல்கிறேன், 2 மில்லியன் யூரோ கொடுத்தாச்சு. Et il voulait 2 millions d'euros, donc il les a trouvés. 2 மில்லியன் யூரோ. 2 millions d'euros. அந்த 2 மில்லியன் யூரோ கிடைச்சிட்டு பாஸ்டர்ன்னு ஃபோனில் சொல்லியாச்சு. Et il m'a appelé, il m'a dit j'ai eu les 2 millions. அதுக்கு பிறகு Et après cela, ஒரு நாளும் ஃபோன் பண்ண இல்லை. il ne m'a jamais appelé. அந்த காசு கிடைச்சேன்னு சொன்னதுதான் கடைசி டெலிஃபோன். Le dernier appel, c'est pour me dire qu'il avait reçu l'argent. ஒரு நாளும் ஃபோன் பண்ண இல்லை. Il ne m'a jamais appelé. ஆனா நான் சொன்னேன், விட்டுருங்க. Et moi j'ai laissé. எங்க ஓடுறாரு, விடுங்க. கொஞ்சம் காலம் ஓடிச்சுது. Peu de temps après, இப்ப maintenant, முன்னிலே விட பின்னிலும் அதிக மோசமா இருக்கு. et il est pire que ce qu'il était avant. அற்புதங்கள் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், Si Dieu doit faire des miracles, இப்படி நிறைய இருக்குது. il y a beaucoup de choses comme ça. அற்புதங்கள் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், Dieu doit faire un miracle. அந்த ஒரு இந்த சிஸ்டரை பாருங்க, Regardez cette sœur, எவ்வளவோ போராட்டம், beaucoup de problèmes, கடன், des dettes, பிரச்சனை, des problèmes. எல்லாம் சொல்யூஷன் வந்துட்டது. Elle a eu sa solution. வீடு நிறைய ஆசீர்வாதம். La maison était bénie. இத புள்ளிலட்ட சொன்னாலே கொண்டு போய் வித்துடுவாங்க. Et elle voulait vendre ses enfants. Il voulait vendre அவங்க ses enfants. நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. Mais elle remercie. என்ன செய்ய வேணும்? Qu'est-ce qu'elle doit faire? ஐயா
தீர்க்கதரிசி சொல்ல இதை கொண்டு வில்லுங்கன்ட்டு. Et le prophète lui dit de vendre ses pots d'huile. அப்ப நம்முடைய வாழ்க்கையில Dans nos vies, நாம ஜெபிக்கிற நாங்கள் que lorsqu'on prie, அந்த அபிஷேகத்துடைய அந்த ஆசீர்வாதம் quand l'onction, les அந்த bénédictions, ஊற்று la source, அதை நாங்க மறக்க கூடாது. on ne doit pas oublier la source. மறக்கவே கூடாது. On ne doit pas oublier. அடுத்த காரியம் என்ன சொல்லுது? அவள் போய் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். பாருங்க, ஆனபடியா நம்முடைய பிரச்சனைகள் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், Dans n'importe quelle situation, என்னதான் போராட்டம் இருந்தாலும், dans n'importe quel obstacle, என்னதான் சரி வரையில கைவிட்டாலும், même de tout ce qu'on a abandonné, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் 5 நிமிஷம் ஜெபிக்க முடியும் என்றால், si vous pouvez prier que seulement 2 5 minutes, நிமிஷம் ஜெபிக்க முடியும் vous என்றால், pouvez prier 2 minutes, கொஞ்ச நேரம் un peu de temps, அதன் வச்சு டெவலப் பண்ணுவார் கர்த்தர். développez-vous avec Dieu, va vous développer அதன் cela. சோர்ந்து போகாதீங்க, Ne soyez pas faibles, தைரியமாயிருங்க, soyez forts, பலவீனப்படாதீங்க. ne soyez pas ஆண்டவர் வசனம் எங்களை அனுமதிக்க இல்ல. Dieu, la verset ne nous a pas accepté, இனி இல்லைன்னு போய் நாம ஒருத்தன் போய் ஒளிச்சிருக்கிறார். nous cacher. அவரை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? Qu'a dit Dieu? பராக்கிரமசாலி. Il lui dit homme de force. என்ன சொன்னார் கர்த்தர்? Qu'est-ce qu'il a dit? பராக்கிரமசாலி. Homme de force. ஏலாது தேவையில்லை ஒளிச்சு கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து, C'est un homme qui était caché, qui ne pouvait rien faire. கர்த்தர் என்ன சொன்னார்? Qu'est-ce qu'a dit Dieu? பராக்கிரமசாலி. Homme de force. ஆமென். ஆனபடினால கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார். Dieu va vous changer ainsi. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? Que va faire cette உங்களை fonction? வியாதியை Va சுகப்படுத்தும், vous guérir, உங்களுடைய எதிரிகளை விரட்டும், va faire fuir vos ennemis, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், va bénir vos உங்களை vies. அசாதாரணமான மனுஷர்களாய் மாற்றும், C'est des hommes extraordinaires. மேன்மையான காரியங்களை கொண்டு வரும். Va vous emmener des choses extraordinaires. மனிதர்களால செய்ய முடியாத காரியங்களை நீங்க சாதாரணமாக செய்வீங்க. Pas des choses extraordinaires. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Dieu va faire de grandes choses. தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். Dieu nous abandonnera அப்படி jamais. எல்லாரும் எழுந்து நிப்போம். இந்த வேளையில எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். ஹalleluya. உற்சாகமாக நாங்க ஜெபிக்க போறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் நாங்க பாரப்பட்டு ஜெபிப்போமா? ராதா ராபா லதம் இஞ்சவாயா இஞ்ச தம்பி. ஹalleluya, ஹalleluya. நன்றி நன்றி ரீகா ராபா லமா சந்தரபா. ஹalleluya. இவர் நல்ல ஒரு சாட்சி உண்டு. இவருடைய சாட்சி ஏண்டா, ஒரு மனுஷனுடைய வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். ஒரு 3 வருஷம் இருக்கும். என்ன டெலிஃபோன் அடிச்சு அன்றைக்கு இரவில் எத்தனை டெலிஃபோன் அடிச்சு நட்டு போட்டுக்கலான்னு சொன்னது. அது செத்தோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னம் ஒரு நாள் ஒரு இரவு நான் லண்டனுக்கு போய் கொண்டிருந்தேன். நான் லண்டனுக்கு போயிருக்கல இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவருக்கு ஒரு ஆண்டர் ஃபோன் இவருக்கு ஃபோன் அடிச்சேன். ஆமென். எனக்கு ஃபோன் அடித்து நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்டேன். மெக்கானிக் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னார். அவர் வீட்டில் சரியான வீட்டிலே மெக்கானிக் வேலை நான் பார்த்தவர். இருக்கிறது எல்லாத்தையும் உடைச்சி நட்டு போட்டுற வேலை. அப்போ குழப்படி சொல்கிறதுக்கு சொல்வழி கேட்காத ஆட்கள் எல்லாம் செய்கிற வேலை மெக்கானிக் வேலை. கலட்டி பூட்டுறது அதான் மெக்கானிக். என்ன நல்லதை கலட்டி பூட்டுறது. ஆமாம், புளியாக பூட்டுறது. அப்போ தாய் தகப்பனும் சரியான கவலை. அப்போ இவர் சொன்னார், நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்டால் மெக்கானிக் வேலை செய்ய போகிறான்னு சொன்னார். நான் சொன்னேன், கவனம், நீ பூட்டுறது என்ன சொன்னான்? மைக்கில் சொல்லு, வைக்கப்படாது. லாச்சப்பல கூட ஆணி பூட்ட லைக் இல்லை. அதுக்கப்புறம் சுவா ஒழுங்காக பாடி லோ துவா படிக்க சொல்லி. லாச்சப்பில் கூட நீ ஆணி பூட்ட மாட்டேன், நட்டு பூட்ட மாட்டேன். நீ பூட்டுறதுக்கு ஒரு நட்டு கூடி இருக்காது, எல்லாம் மாறிடும். ஆனபடி இந்த வேலை நிப்பாட்டிட்டு நீ வேறு படியன்னு சொன்ன. தேங்க்யூ, கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். அப்போ அன்றைக்கு சொன்னது அவன் கேட்டுட்டான். அன்றைக்கு என்ன சொல்றது? அன்றைக்கு சொல்லி அந்த வார்த்தை கேட்டுட்டார். அன்றையோடு அவர்கிட்ட வாழ்க்கை மாறிட்டு. ஆமேன். பெரிய படிப்பு. நம்ம கரங்களை தட்டுமா? இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை மாறி
அவருக்கு பெரிய ஆண்டை பாஸ் பண்ணி எல்லாம் இன்றைக்கு பெரிய பேங்கில் அதில் எதிலையான்னு சொல்லி பெரிய போகிறார். நம்முடைய மாஸ்டர் இருக்க கூப்பிடுங்க, இருந்தாலும் பாருங்க மாஸ்டரை கூப்பிடுங்க பின்னால். ஆமேன். கிரிய ஓடியாங்க, கிரிய சீக்கிரத்தில் வாங்க. ஆமேன். நான் ஏற்கனவே போய்ட்டு சாட்சி சொன்னது, என் கர்த்தர் எப்படி பிள்ளைங்களை மாற்றுறாருன்னு பார்க்க வேணும். கரங்களத்தில் என்ன கண்ண பேர் நம்முடைய சேர்ச்சில் மிக்சர் ஒரு மேக் இல்லை, பிள்ளைக்கு மேக் கொடுக்குற பிள்ளைக்கு மேக் இல்லை, ஒரு மேக் ஒன்று கொடுங்க. மோகன் அந்த மேக் கொடுக்க எடுத்தாங்க. ஆமேன். வாலிய பிள்ளைங்க பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை இப்படி நடத்த வேணும். ஆமேன். நீங்கள் எப்போ நாட்டுப்புட்ட வழிகிட்ட நீங்கள் மெக்கானிக் எப்போ நடந்தது? 2 வருஷம் 2 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே வேற போய் கேட்டது, நீ என்ன படிக்க போகிறான்னு. மெக்கானிக், நட்டு பூட்ட போகிறோம். நான் சொன்ன, நீ நட்டு பூட்டுறது உனக்கு காரே இருக்காது, எல்லாம் மாறிடும், பேட்டரி. நான் மெக்கானிக் இன்ஜினே இருக்காதடான். அப்புறம் அன்றைக்கு அவர் வாழ்க்கை மாறி இன்றைக்கு என்ன மாதிரி போகுது உங்களோட என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள் மைக்கில். Je vais rentrer en BUT, GE2I. C'est informatique, électronique, etc. ஆமேன். கரங்களை தட்டுவோம். ஆமேன். இன்றைக்கு அவர் இந்த நட்டு பூட்டுற வேலையை விட்டு இன்றைக்கு என்ன BTS இன்ஃபர்மேட்டிக், ஆமேன், எலக்ட்ரானிக் இன்ஜினியர் லெவலுக்கு வந்துட்டார். ஆமேன். ஆமேன். இப்போ அவர் கோட்டு சூட்டு டை அவருடைய லைஃபே மாறிட்டு. முதல்ல யாருமே அவரை கணக்கெடுக்கிறதில்லை, ஏன்னா நட்டு போட்டுறாருன்னு தெரியுமே எல்லாரும். ஆனால் இப்போ இன்ஜினியர். யோசிச்சு பாருங்க, ஜெபம் எல்லாத்தையும் மாற்றும். ஆமேன். ஆனபடி அவங்களோட பிள்ளைங்களுக்கு இப்பயே சொல்லி ஆசீர்வதிச்சு நல்ல கன பேர் இருக்கணும், கணக்க பேர் இருக்கணும். ஆனபடி இதெல்லாம் கர்த்தர் ஜெபம் செய்கிற வேலை. ஆனபடி எந்த வேலையில் உங்களோட வாழ்க்கையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு நேரம் பெறும், டைம் பெறும், சீக்கிரமாக வரும். எரேமியாவில் சொல்லப்படுகிறது, 33:3 சொல்லப்படுது, உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமாம். இது என்ன செய்யும்? அந்த கொஞ்சம் எண்ணெய், அந்த கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெயாக இருக்கலாம், ஒரு குப்பி எண்ணெயாக இருக்கலாம், கொஞ்சம் எண்ணெயாக இருக்கலாம். அது உங்களுடைய ஃபேமிலி ஸ்டோரியே மாற்ற போகுது, உங்களோட குடும்ப ஸ்டோரியை மாற்ற போகுது, பிள்ளைகளுடைய ஸ்டோரியை மாற்ற போகுது, பெரிய காரியங்களை செய்ய போகுது. ஆனால் எல்லாரும் ஜெபிங்க, விடாமல் ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், நன்றி 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 என்று சொல்லி அப்படியே எல்லாருமா ஜெபிப்போமா? ஒரு செகண்ட் ஹல்லேலூயா ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றி நன்றி. ரீகா ராபா லாபாபா நன்றி தகப்பனே, நீர் நல்லவர். நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபிங்க. கேளுங்க. பெருசா கேளுங்க. தகப்பனே எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ரபா ஷதரபா ரபா பெருசா ராக்கா ராபா லாமா தராபா லாபா பாபா ஓ மா ஷாந்தா ராபா லாபா ராபா பாபா மாக்கா ராபா லாமா ஷதரபா லாபி காதரபா லாபா பா பெரிய சத்தமா ராமா காதா ராபா லாபா ராபா பாபா பாபா மோகோ ரோபோ லோமோ ஷேதரா பாபா ராபா பாபா நன்றி ராக்கா ராபா லாபா பாபா நன்றி ரேகா ராபா லாமா ஷேதரா பாபா ராபா ரோகா தரமா லாமா ஷபரபா லாபா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரியதா. நல்ல வாய்களை திறந்து ஜெபிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஓமா காரா பாலா மா ஷாமரா பாபா. ஜெய கொள்ளுன்றவன் அவனோ, அவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். ராகா ராபா சாந்த ராபா தோரோ போஷேரா பாபா ராபா பாபா மாகா ராபா லாமா ரோதோ ரோபோ லோமோ ஷேகரா பாபா ராபா பா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் போய் உங்களோட பிள்ளைகளை பார்த்து
குடும்பத்தை பார்த்து பெருசா சொல்லுங்க, பெருசா சொல்லுங்க. ஆமென். பெருசா சொல்லுங்க. நான் சின்ன ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நான் பிறந்து வளர்ந்து 18-17 வயசு வரைக்கும் நான் இருந்தது நெடுந்தீவில். கரண்டே இல்லை, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஐஸ்கிரீமே இல்லை. ஒரு எங்கிட்ட நெடுந்தீவில் ஐஸ்கிரீம் இல்லை, சாமானே கிடையாது, ஃப்ரிட்ஜே இல்லை, ஃப்ரிட்ஜே இல்லை. இருக்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல அந்த காலத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சாதனம் என்று சொன்னால் தையல் மெஷின். கையில் கட்டுற மணிக்கூடு அல்ல தையல் மிஷின். இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். இந்தியாவிலிருந்து ஃப்ளைட் 7:30 மணிக்கு வந்தால் தான் தெரியும் எங்களுக்கு 7:30 மணி என்று. அதுக்கு அப்புறம் தெரியாது. ஃப்ளைட் தச்சேன் ஸ்ட்ரைக் பண்ண ஸ்கூலில் நினைப்போம். அப்படி இருக்கே நான் நினச்சேன், நான் எங்கே இஸ்ரேலுக்கு போகணுமான்னு சொல்லி. இஸ்ரேலுக்கு போகணும், ஒன்றுமே தெரியாது, என்னென்ன போகிறோன்னு தெரியாது. 40 தடவை கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் சேர்ச்சே போட்டு தந்திருக்கிறார். அதில் போய் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அதிகமான ஆட்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன் ஜோர்தான்ல. ஆமென். ஆனபடியாக தயவு செய்து நீங்கள் ஜெபம் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சின்னனா நீ ஒரு நர்ஸ் ஆயிரு, நீ ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கேட்குறீங்களோ அதை விட கூட கர்த்தர் தருவார். மட்டுப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவை, தேவனுடைய பிள்ளைகள் வேண்டும். ஆனபடியாக தயவு செய்து ஆமென். நாங்கள் தமிழ் சபையாக இருக்கலாம், தமிழ் ஆக்களாக இருக்கலாம், கர்த்தர் இங்கே கொண்டு வந்தது தேசத்தை ஆசீர்வதிக்கிறது, பெரிய காரியங்கள். ஆமென். அல்லேலூயா.